என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டியுடைய அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதனால தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த மார்க்கெட்டுக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னு ப்ரீமியம் சார்ட்ல. ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட் இன்னைக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை, அளவான மூவ்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு. நிஃப்டி -33 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி -28 பாயிண்ட்ஸும் இன்னைக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட்டை பார்த்துடலாம். இது நிஃப்டி 50யோடைய மெயின் சார்ட். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,490 500 அப்படிங்கிற லெவல் வந்துட்டு திருப்பி 586 அப்படிங்கிற ஹை போயிட்டு மீண்டும் 446 வந்துட்டு 536 போயிட்டு ஒரு சின்ன ஒரு சைட்வேஸ் அப்படியே ஒரு டவுன் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எப்படி ஓப்பனிங்ஸ்ல சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாத்தீங்க அப்படின்னா 22,478, அதுக்கு அடுத்து இருக்க ரெசிஸ்டன்ஸ் 22,546. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு லெவலும் ஃபர்ஸ்ட் அடுத்தது. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 616 தான். ஸோ அதுக்கு இடையில ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 22,338. ஸோ அதையும் உடைச்சோன்னா 22,097 தான் அடுத்த லெவல். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த லெவல்ஸை வந்து நீங்க பிளாட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த லெவலில் மார்க்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் ஏன் இவ்வளவு தூரம் போச்சு, இந்த இடத்துல இருந்து ஏன் திரும்ப ரிவர்ஸ் ஆச்சு, இங்கிருந்து ஏன் ரிவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சார்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிஃப்டி ஒரு பேரல சேனல் போடுறோம் பாருங்க. இதுங்களா நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேனலுக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் போயிட்டு இல்ல இந்த லெவல் போயிட்டு கூட திரும்பலாம். ஸோ டிராப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ மார்க்கெட் இந்த லெவல் போயிட்டு கூட திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை டச் பண்ணிட்டு, அதாவது 546 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணிட்டு திருப்பி இந்த லெவல் ரீடச் பண்ணிட்டு கூட கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இந்த லெவல் இருக்குங்களா, இந்த லெவல் டைரக்டா வந்துட்டு கூட இந்த லெவல் டச் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த லெவல் டச் பண்ணிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த நான் 500 எல்லாம் வந்து நிஃப்டி ஓப்பன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும். நிஃப்டியுடைய ஓப்பன் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,500 வந்து கால் ரேட்டஸ் அதிகமா இருக்கு. 500 550 எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லெவலை வந்து தாண்டறதுக்கான வாய்ப்புகள், அதாவது 478 அதை தாண்டினா 540, இந்த ரெண்டு லெவலையும் தாண்டறதுக்கான வாய்ப்புகள். இங்க லெவல் எல்லாம் போனா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு புட் சைடு போக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அது லெவலை தாண்டி போகாது. அதுவும் இல்லாம நிஃப்டி வந்து இந்த ஒரு சேனலுக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. வாட்ச் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இந்த சேனல் எப்ப பிரேக் பண்ணுதோ அப்பதான் மார்க்கெட் மேல போகும். ஸோ இந்த மாதிரி இந்த சேனலை வந்து மார்க்கெட் எப்ப பிரேக் பண்ணுதோ அப்போ ஃபர்தரா மார்க்கெட் மேல போகும். ஓகேங்களா? ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணணும். எப்ப இந்த சேனலை பிரேக் பண்ணும் அப்படின்னு இந்த லெவலை உடைச்சுன்னா ஃபர்தரா இன்னும் இது வரைக்கும் வரலாம். வந்துட்டு தான் சேனலை பிரேக் பண்ணும். சேனலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் இருக்கும். அப்சைட் யாரும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் நேத்தா கொடுத்துருந்தேன். அதுவும் வந்து ஒரு சேனலுக்குள்ள தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டியும் ஒரு சேனலுக்குள்ள தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? தெரியுங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டியும் பாருங்க ஒரு சேனலுக்குள்ள தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 48,700ங்கிறது இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். ஸோ இந்த லெவலை தாண்டதுக்கு மார்க்கெட் கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஏன் அப்படின்னா 48,980. சரிங்களா? இந்த 48,980 இருக்கு.
லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? 48,980 ஓகேங்களா? 48,980 இந்த லெவல். இந்த லெவல் ரொம்பவே இம்பார்ட்டன்டான லெவலா இருக்கும். ஓகேங்களா? இந்த லெவல். ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதோட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல் வந்துட்டு திருப்பியும் போயிட்டு கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதான் நாளைக்கு நடக்கும். 48,400 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 49,000த்துல கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ 49,100 பார்த்தீங்கன்னா அதனால் மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா அங்கேருந்து கீழே தான் வந்து வரும். 48,500 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இடையில எங்கேயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹையா இல்லை. அதனால வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க ஃபுட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹையா இருக்கிறதால இந்த சேனலை பிரேக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தரா மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணணும். இந்த சேனலை பிரேக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? இல்லாட்டி மார்க்கெட் மேலே போகாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்போ 48,980 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அடுத்து 49,126 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 48,722, அதுவும் கீழே வந்து 48,415 இது வரைக்கும் வர்றக்கா. இந்த 48,415 எப்படி லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். லைன் சார்ட்டுக்கு தெரியுதுங்களா? ஸோ அதுக்கு அடுத்த லெவல் இந்த லோ பையிங் லெவல். அதனால இந்த பையிங் லெவல் நான் மார்க் பண்ணியிருக்கேன் 48,400ங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நாளைக்கான லெவல்ஸு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? நிஃப்டி பார்த்தீங்கன்னா 22,500 சேஞ்ச் இன் ஒய். மார்னிங்லேருந்து மார்க்கெட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 9:15க்கு 9:20 9:30 9:30க்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 22,500 550 600 எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கால் ரைட்டர்ஸ் அதாவது புட் ரைட்டர்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ எல்லாத்தோட ஒப்பீனியனும் மார்க்கெட் அந்த டைரக்ஷன் தான் போச்சு. ஓகேங்களா? 9:45 தெரியும் பார்த்தீங்கன்னா 9:45க்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 50 600 எல்லாம் கால் ரைட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஸோ இப்போ அதான் பார்த்தீங்கன்னா தெரியும் நிஃப்டி 50யோட வந்து 9:45 பார்த்தீங்கன்னா தெரியும் 9:45 தெரியுதுங்களா? 9:25 இது 9:45 பார்த்தீங்கன்னா தெரியும் 35 45 தெரியுதுங்களா? பூரா அந்த 600 லெவல்ல எல்லாம் அவங்க இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதனால தான் மார்க்கெட் அங்கிருந்து நான் அடுத்து பாருங்க 10 o'clock தெரியுதுங்களா? 10:15க்கு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிருக்கும். 10:15க்கு என்ன பண்ணிட்டாங்க 500லையும் அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி 10:30 10:45 தெரியுதுங்களா? அப்போ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாச்சுன்னா 500ல அவங்க இது பண்ண 11 தெரியுதுங்களா? 11க்கு பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே மேலே போக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? 11:30 அப்புறம் கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க. 450லேருந்து அப்படியே 500 கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. 11:45 இப்போ இன்கேஸ் அது தெரியும் பாருங்க 12 12:30 12:45 1:15 தெரியுங்களா? 1.25க்கு பார்த்தீங்கன்னா 22,500ல 2 பேருமே ஈக்குவல் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 1:30 தெரியுங்களா? 1:30க்கு அப்புறம் மார்க்கெட் டவுன் தான் இருக்கு. ஏன்னா இங்க வந்து கால் ரேட்டஸ் அதிகமாயிட்டாங்க 500ல. அப்புறம் மார்க்கெட் அங்கிருந்து கீழே ஒரு டவுன் சைடு தான் 1:45 தெரியுங்களா? 2 2:15 2:30 2:50 3:15 3:30 தெரியுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பூராமே கால் ரேட்டஸ் அதிகமானதால மார்க்கெட் ஒரு டவுன் சைடு வந்து நிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா தெரியும்.
பேங்க் நிஃப்டியோடதும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். காட்டுறேன் பாருங்க. இது வந்து 9:40க்கு ஓகேங்களா. மார்க் என்ன சொல்லிருக்கு, ஃபுல் அண்ட் புட் ரைட்டர்ஸ் எல்லாம் மேலே போகும்னே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 10 ஓ கிளாக் மேலே பாருங்க 9:45 பாருங்க தெரியுதுல. 49,200ல 10:15க்கு பாருங்க 10:30 10:45 11 11:30 11:15 12 12:30 12:30 தெரியுங்களா. கொஞ்சம் என்னாச்சு அப்படியே கொஞ்சம் மார்க்கெட் 200ல கொஞ்சம் சஸ்டன் ஆகிட்டே எனக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. 12:45 தெரியுதுங்களா. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. 1 o'clock தெரியுதுங்களா. 2 லெவல்லையும் இன்க்ரீஸ் ஆகி மார்க்கெட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் டவுன் சைடு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 1:15 1:30 தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். 1:45 இந்த 49 லெவலில் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா. 2 2:15 தெரியுதுங்களா. அவங்க தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. 2:30 தெரியுதுங்களா. கால் ரேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 2:45 3 3:10 3:30 தெரியுதுங்களா. ஸோ அதனால தான் மார்க்கெட் என்ன இருக்கு, அங்கிருந்து டவுன் சைடு வந்துருக்கு. அதாவது சேஞ்சின் வாய் எதுக்காக அப்படின்னா, அந்தந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ரைட்டர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் காலை ரைட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் போகும். புட்டை ரைட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். அவங்க காலை தான் ரைட் பண்ணுறாங்க. அப்போ கால் ரைட் பண்ண அவங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆனால் தான் கால் ரைட்டர்ஸுக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா. அதனால நீங்களும் ரைட்டர் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அதனால ஒரு சேஞ்சின் வாயை வாட்ச் பண்ணிக்கங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கேற்ற சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டைரக்ஷனை மாற்றி ட்ரேட் எடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் இது சேஞ்ச் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பை பண்ணுறாங்கிறதையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும் சரிங்களா. இப்போ இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம் ஓகேங்களா. அதே மாதிரி நேற்று லெவலில் நான் கொடுத்துருந்தேன் 22,500க்கான புட் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. 22,600க்கான புட் ஆப்ஷன் மார்னிங். ஏன்னா 5 இந்த லெவல் போயிருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போனது வந்து 586 போயிருக்கு. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் நான் காட்டுறது வந்து 22,600க்கான புட் ஆப்ஷன் காட்டுறேன் பாருங்க. நேற்று லெவலில் நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. 22,600க்கான புட் ஆப்ஷன் இது தெரியுதுங்களா. மார்னிங் பாருங்க. அதாவது இந்த 147ங்கிற லெவல் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த லெவலுக்கு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு 125 வந்துட்டு திருப்பி என்ன ஆயிடுச்சு, அதோட ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 213 அங்கே போயிட்டு திருப்பியும் அதே 147 தெரியுதுங்களா. 147 மறுபடியும் 147 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண மறுபடியும் கீழே வந்துட்டு இருக்கு மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப ஏன்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே ப்ரீவியஸா பை பண்ண லெவல்ஸ் தெரியும். 1 2 3 4 டைம்ஸ் இந்த லெவலை வந்து பை பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டும் இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவலாக இருக்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ வாட்ச் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேட் எடுத்துக்கங்க ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் ரொம்ப இப்போ மீண்டும் இங்கே வந்துட்டு இங்கே போகலாம், இல்லாட்டி இங்கே வந்துட்டு திருப்பி இந்த லெவல் வரலாம் ஓகேங்களா. ஸோ அதனால இந்த 2 லெவலை வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணால் ஃபர்தராக மேலே போகும், இல்லாட்டி கீழே வரும் ஓகேங்களா. ஏன்னா 600க்கான புட் ஆப்ஷன் இப்படி இருக்கு ஓகேங்களா. ஸோ பார்த்துங்க. இப்போ இன்னொன்று ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ அதனால 500க்கான புட் ஆப்ஷன் நான் காமிச்சிடுறேன். 500 ரெண்டு ஈக்குவலாக இருந்தாங்க. ஸோ அதனால 500க்கான புட் ஆப்ஷன் நான் காட்டுறேன் பாருங்க. நேற்று கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே லெவலில் தான் மார்க்கெட் இப்பவும் சஸ்டெயின் பண்ணியிருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் நேற்று அதனால தான் சொல்லியிருந்தேன், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்பவுமே ப்ரீமியம் சார்ட்டில் ப்ரீவியஸாக வாங்கின ப்ரைஸுக்கு தான் வாங்குவாங்க, இண்டெக்ஸ் சார்ட்டுக்காக வாங்க மாட்டாங்கன்னு. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட், அதுவும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்காக வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸாக அது கீழே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பை பண்ணிட்டாங்க தெரியுதுங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பை பண்ணிட்டாங்க 83ங்கிற ஒரு பீஸு. ப்ளஸ் என்ன ஆயிருக்கு, அதே பாருங்க 103 திருப்பி 103 ஓகேங்களா. 500 எப்போல்லாம் மார்க்கெட் போதோ அப்போல்லாம் அந்த 103ல வாங்கினதுனால தான் மார்க்கெட் திரும்பி இருக்கு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11, இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12. ஸோ அதே வந்து இதில் காட்டுறேன் பாருங்க. நிஃப்டி 50 11 பாருங்க சரிங்களா. 11 மணிக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ப்ளஸ் 12க்குள்ள ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்களா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்.
அங்க ஒரு ரிவர்சல். ஏன் ரிவர்ஸ் ஆச்சுன்னு புரியுதுங்களா? ஏன்னா அந்த இடத்துல 103 ரூபாய் ப்ரீவியஸா வாங்கியிருக்கிறாங்க. அதனால இங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால இங்க வாங்கியிருக்கிறாங்க. அதனால மறுபடியும் இங்க வாங்குறாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பை பண்ணும்போது அந்த இடம் வந்து சப்போர்ட்டாவும் ரெசிஸ்டன்ஸாவும் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அது புட் சைடா இருந்தாலும் சரி, கால் சைடா இருந்தாலும் சரி. நான் தான் சொல்றேன். ப்ரீவியஸா வாங்கின இடத்துலயே தான் மறுபடியும் வாங்குவாங்க. வாங்கியிருக்காங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது நீங்களும் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அங்க ஒரு 30-40 பாயிண்ட் பிளஸ்ல கொடுத்துட்டு தான் மார்க்கெட் இறங்கியிருக்கு. அப்போ உங்களால ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியே வருவீங்க. ஓகேங்களா? ஸோ மீண்டும் அங்க வருது. மீண்டும் எடுக்கிறதா எடுக்கலாம். கீழையும் போலாம். அதுக்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்து அந்த ஸ்ட்ரென்த்துக்காக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல எடுக்க முடியாது. ஏன்னா இங்க வந்து சடன் நல்லா பிரேக் பண்ணி வந்து இங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்து போயிருக்கு. ஸோ அதனால இந்த லெவல்ல தைரியமா நீங்க பை பண்ணலாம். 500க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? சரி, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தரலாம். இப்போ ஓகேங்களா, இதை பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நம்ம பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,500 அதுக்கு மேல மார்க்கெட் போகாது. ஏன்னா 22,500ல கால் ரேட்டர்ஸ் இருக்காங்க, 22,400ல புட் ரேட்டர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிற இந்த ரெண்டு லெவலையும் பார்த்துடலாம். வேணா மேபி 300 பார்க்கலாம், இல்ல 600 பார்க்கலாம். ஆனா இதுக்கு மேல போகாது. ஏன்னா வந்து இந்த பக்கம் ரைட்டர்ஸே இல்லை. ஸோ இதை விட மார்க்கெட் இங்க கால் ரேட்டர்ஸ் பாருங்க எவ்வளவு அதிகமா இருக்கிறாங்கன்னு. 1 by 1 பாத்தீங்கன்னா தெரியும் ஹைட். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து பாருங்க மார்ஜினல். அப்ப என்னன்னா இங்கதான் ஹையஸ்ட் 22,000 தான் இருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும்? ஹை கொடுத்து கீழே வித்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? வாங்கின கால் ஆப்ஷனை பூரா வித்துக்கிட்டே 22,000 கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹை போச்சுன்னா நீங்க முடிஞ்ச கால் ஆப்ஷனை பை பண்ணாம புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா கால் ரேட்டர்ஸ் அதிகமா இருக்கிறதால மார்க்கெட் டவுன் சைடு தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து 22,500க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா? 22,500க்கான புட் ஆப்ஷன். ஸோ 22,500 புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே லெவல் தான் 103. சரிங்களா? இந்த 103ங்கிற லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும். இந்த லெவல் திருப்பி இங்க வந்துட்டு மார்க்கெட் மேல போகலாம். ஓகேங்களா? ஸோ இல்ல அப்படின்னா இந்த லெவல் வந்துட்டு போகாட்டி என்ன ஆகும்? இந்த லெவல் வந்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் 83 லெவலுக்கும் வந்துட்டு போகலாம். அப்ப இந்த ரெண்டு லெவல் ரொம்ப முக்கியம். இதையும் உடைக்குது அப்படின்னா தான் ஃபர்தர் என்ன ஆகும்? மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா தான் 39 லெவல் வந்துட்டு மார்க்கெட் மேல போகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்க. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு திருப்பி கீழே வந்துட்டு மார்க்கெட் ஆகும் 39 ருபீஸ்ல இருந்து மார்க்கெட் மேல போகலாம். ஆனா இந்த பிரைஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான பிரைஸா இருக்கும். வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த 103 ரூபாயும் 83 ரூபாயும் நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு மேல போனா 194 டார்கெட். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ அந்த லெவலை வாட்ச் பண்ணி அதை ட்ரேட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஓப்பன் டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா 22,400ல கால் ரேட்டர்ஸ் புட் ரேட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ 22,400க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா 22,400க்கான கால் ஆப்ஷன். இது 22,400க்கான கால் ஆப்ஷன். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நான் கொடுத்துருந்தேன். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ எங்க இருக்குன்னா மார்க்கெட். ஸோ நான் சொன்ன காலையில இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா அதே 270ங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல் 400க்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் போயிட்டு தான் மார்க்கெட் அங்கிருந்து டவுன் புடிச்சிட்டு வந்திருக்கு. தெரியுங்களா? ஆனா இருந்தாலும் அந்த 178ங்கிற லெவல்ல மறுபடியும் பை பண்ணிக்கிறாங்க பாருங்க 400ல. பை பண்ணி மீண்டும் பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் என்ன இருக்கு? செல் ஆயிருக்கு. ஸோ அது வரைக்கும் இந்த லெவல் ப்ரீவியஸா வாங்கின லெவல்ல 2 டைம் மறுபடியும் வாங்கியிருக்கிறாங்க. 3வது டைமா தான் கீழே வந்து அதை வந்து ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் கீழே வந்து டபுள் டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தரா மார்க்கெட் வந்து இதை உடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை. ஃபர்தரா வந்து 104 ரூபாயில வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 400 ரூபா போகும்போது இந்த பிரைஸ் வந்து 400 ரூபா போகும்போது இந்த பிரைஸ் வந்துட்டு திருப்பி மேல போகும் மார்க்கெட். ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பாத்துக்கங்க. இதுக்கும் கீழே போகுது மார்க்கெட். இதுக்கும் கீழே வந்து போனா ஃபர்தரா கீழே வரும். ஓகேங்களா? அதையும் பாத்துக்கங்க. அதனால இந்த ரெண்டு லெவல் ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும். டபுள் டைம் டச் பண்ணதுனால ஸோ மார்க்கெட் நாளைக்கு 400 கால் ஆப்ஷனோட கொஞ்சம் கீழே போறதா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மார்க்கெட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்க வந்து பிளாட் பண்ணி வச்சுக்கங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போய் ஸோ இந்த 400லயும் 500லயும் 400ல புட் ரைட்டர்ஸும் 500ல கால் ரைட்டர்ஸ் இருக்கிறதால 500 கீழே போகும். 400 வந்தா அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தா வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில 49,000ல வந்து கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ 49,000க்கு மேல போகாது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க புட் ரைட்டர்ஸ் இல்லை. இந்த பக்கம் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க 48,500 தான் அதிகபட்சமா இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து மார்க்கெட் 48,500 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது இவங்களோட ஒப்பீனியனா இருக்கு. ஓகேங்களா? அப்ப 49,000க்கான புட் ஆப்ஷனையும் 48,500க்கான கால் ஆப்ஷனையும் பாத்திரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 49,000க்கான புட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்துக்கங்க. 49,000க்கான புட் ஆப்ஷன் அங்கிருந்து 49,000 போச்சுன்னா மார்க்கெட் அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? அதுதான் எல்லாத்தோடைய ஒப்பீனியன். நல்லா பாத்துக்குங்க. நான் ஏன் சொல்றேன், ப்ரீவியஸா வாங்கின லெவல் எதுன்னு பாத்தீங்கன்னா 1 பஸ் இன்னைக்கு வந்து அதே லெவல்ல வந்திருக்காங்க. நியரஸ்டா 167 160 டு 170 வரைக்கும் வாங்கிட்டு மேல போயிருக்கேன். தெரியுதுங்களா? டபுள் டைம்ஸ். ப்ரீவியஸா 148ல பை பண்ணிக்கிறாங்க. இன்கேஸ் நாளைக்கு உங்களுக்கு 49,000 வருது மார்க்கெட், அப்பவும் வந்து உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இதே மாதிரி கால் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க தைரியமா என்ன பண்ணலாம்னா ஒரு புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். தெரியுங்க, 148 ரூபா ரொம்பவே முக்கியமான லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்க, அதுக்கப்புறம் லெவல் இல்ல. ஏன்னா 148ங்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியான பிரீமியம். ஸோ இந்த கம்மியான பிரீமியம்ல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா இதுவா தான் இருக்கும், 349. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்துட்டு இந்த லெவல் அதையும் உடைச்சதுன்னா ஸோ இந்த லெவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல் 148. ஓகேங்களா? 148 ஞாபகத்தில் வச்சுங்க. ப்ரீவியஸா அந்த லெவல் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதே ரைட் எத்தனாம் தேதினா 3ஆம் தேதி தெரியுதுங்களா? 9.15க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதே இடத்துல இன்னைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாளைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதனால இதை மைண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். ஓகேங்களா? அதனால இந்த இடத்த வாட்ச் பண்ணிட்டு இந்த 148 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. 49,000ல புட் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா இந்த 148 ருபீஸ்ல வாங்குங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கீழே டவுன் ஆகாம மேல போறதா வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொன்னா 48,500க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி 48,500க்கான கால் ஆப்ஷன் பாருங்க. ஓகேங்களா? 48,500க்கான பிரீமியம் சார்ட். ஸோ இந்த பிரீமியம் சார்ட்ல ப்ரீவியஸ் லெவல்ஸ் பார்த்து மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னா 600ல இருக்கு, 607 ருபீஸ்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் அந்த 607 ருபீஸ்ல எல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால மார்க்கெட் இன்னும் 48,500 வரும்போது இன்னும் பிரீமியம் குறையும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 313. ஓகேங்களா? செகண்ட் சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இங்க வரலாம். ஓகேங்களா? இங்க வந்துட்டு மார்க்கெட் மேல போலாம். ஓகேங்களா? இதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா மார்க்கெட் இங்க வந்துட்டு மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 48,500ல கால் ரைட்டர்ஸ் சாரி புட் ரைட்டர்ஸ் இருக்கிறதால இந்த 313ல பை பண்ணலாம். இல்ல 192 இந்த ரெண்டு பிரைஸ்ல ஏதோ ஒரு பிரைஸ். ஆனா இந்த 313ல ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸா தெரியுங்களா? பாத்தீங்கன்னா தெரியும். நான் காட்டுறேன் பாருங்க. ப்ரீவியஸா எத்தனை தடவை பை பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சரிங்களா? சரிங்களா? நான் ஏன் சொல்றேன்னா மல்டி டைம்ஸ் நிறைய டைம் பாஸ். சரிங்களா? அதாவது 24th பை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க 19th ஏப்ரல். அதுக்கப்புறம் பாருங்க 22th ஏப்ரல்.
அதுக்கப்புறம் பாருங்க 22 ஏப்ரல் மறுபடியும் பை பண்ணிக்கிறாங்க. திருப்பி 23 ஏப்ரல் அப்புறமும் பாருங்க 25 ஏப்ரல் திருப்பி மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, அதே இடத்துக்கு ஹை போயிட்டு திருப்பியும் மார்க்கெட் எங்க வருது, அதே பிரைஸுக்கு தான் வருது 313. இந்த 313ங்கிற பிரைஸ்ல மார்க்கெட் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணும். இந்த 300ங்கிறது வந்து பேங்க் நிஃப்டி பை பண்ணக்கூடிய ஒரு லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இந்த 313ங்கிற லெவலை வாட்ச் பண்ணிங்க. ஸோ இந்த வாட்ச் பண்ணிட்டு இந்த லெவலை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் அங்க 48,500 வந்தா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல்ல வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா 900க்குள்ள யாரும் வாங்க மாட்டாங்க சரிங்களா. 600 வாங்குறதா பெருசு. 313 வந்தா கண்டிப்பா பை பண்ணுங்க. ஸோ அது வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம இந்த லெவல்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிங்க. இது பேங்க் நிஃப்டியுடைய 48,500 கால் ஆப்ஷனுக்கான சார்ட். இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கங்க ஓகேங்களா. 313 192 பையிங் லெவலா இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியுடைய 49,000க்கான புட் ஆப்ஷன் எங்க அவங்க வந்து கால் அடிச்சிருக்காங்க. அதோட பையிங் லெவல் 148 ருபீஸ். கண்டிப்பா 148 ருபீஸ் வந்து அங்கிருந்து வாங்கி மார்க்கெட் கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போனா 48,500க்கான கால் ஆப்ஷன் பிரீமியம் கம்மியாயிட்டே வரும். கம்மியாகும் போது இந்த 313 ரூபா வரும்போது திருப்பி இவங்க வாங்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால அந்த லெவல் 313 ரூபா வந்துச்சுன்னா நீங்க ஒரு பேங்க் நிஃப்டியில 49,000 புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தா டக்குன்னு அந்த லெவலோட க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா. அடுத்த வந்து நிஃப்டியை பொறுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 22,400ல வந்து கால் ரேட்டர்ஸ் இருக்கு, புட் ரேட்டர்ஸ் இருக்குங்க. அதனால இந்த 104 ரூபாய் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 22,500ல கால் ரேட்டர்ஸ் இருக்கிறதால மார்க்கெட் அங்க போச்சுன்னா 103 ரூபாய் மீண்டும் வாங்கலாம். இல்ல 83 2 பிரைஸ்ல வந்து பை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 22,600 போறதுக்கு வாய்ப்புகள் குறையாது. இன்கேஸ் போச்சுன்னா அந்த 147 ருபீஸ் அதுக்கும் கீழே வந்து 61 ருபீஸ்ல பை பண்ணுவாங்க. ஸோ இந்த லெவலை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.